உண்மை பொருள்கள், பொருளியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மன்னனுடைய நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக விதுரன் அதனுடைய சமாச்சாரங்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். விதுர நீதிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். எப்படி நமக்கு அறநூலாக சொல்லப்படுகின்ற திருக்குறளும், நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40 அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? 14 கணக்கு நூல்கள் எல்லாமே அறம் சார்ந்த நூல்களாக நமக்கு எப்படி இருக்கும், அதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்திருக்க கூடுமோ விதுர நீதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. காரணம், பல பொருள்கள் நாம நம்முடைய நாலடியாரிலும் மற்ற தமிழ்லயும் நம்ம பார்க்கிறோம். இந்த பிரயோகங்கள் திருக்குறள்லயும் இருக்கு. அதுல நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான கருத்துக்களை விதுரன் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு தெரியும். போன வாரம் நம்ம அவர் ஒரு கதையை ஒன்று சொல்லி முடிக்கிறார். அதாவது கைலாயத்திலே சிவனும் பார்வதியும் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அப்போ இருந்த இந்திரனானவன் அங்கே உள்ள போய் நிக்க, அவரை பார்க்கலேன்னு சொல்லி, என்ன நீ பார்க்கல, எனக்கு நீ மதிப்பு தரலேன்னு இந்திரன் சொல்ல, உடனே இந்திரனை பிடித்து உன்னுடைய ஆணவம் திற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் சிறையில போட்டுடுறார். அங்க பார்த்தா ஏற்கனவே ஒரு 4 இந்திரர்கள் இருக்கிறார்கள். ஒரு 5ஆவதா போன உடனே இந்த 5 இந்திரர்களையும் சேர்த்து அவர் என்ன சொல்றார், மனிதர்களாக பிறந்து நீங்கள் மனித பிறவியிலே இருந்து வெளியே வாருங்கள் அப்படின்னு சொன்னதாக விதுர நீதியில் கருத்து. அந்த 5 பேர் தான் பஞ்சபாண்டவர்களாக வந்ததாக விதுரன் திருதராஷ்டிரனிடத்திலே சொல்கிறார். இப்படி சொல்லி இந்த குறிப்பை சொல்லி, ஆகவே அவர்கள் எல்லாமே பெரியவங்கப்பா, இந்திர ரூபத்திலே இருந்தவர்கள், இந்திரர்களாக இருந்தவர்கள், ஆகவே அவர்களுக்கு உரிய நாட்டை கொடுத்துரு அப்படின்னு திருதராஷ்டிரனிடத்திலே தன்னுடைய சகோதரன் தானே விதுரனுக்கு, அவன் சகோதரன், இந்த சகோதரனுக்கு அவர் அறிவுரை சொல்றார். ஆனாலும் அவருக்கான அந்த மனசானது ஒரு சரியான ஒரு விஷயத்துக்குள்ள அவருக்கு போகல. அதனால இன்னும் சில கேள்விகளை கேட்பது அப்படின்னு திருதராஷ்டிரர் யோசிக்கிறார். என்ன சொல்றேன்னா, விவரம் தெரிஞ்சவன் கேட்டா பரவாயில்ல, விவரமே வராதவன் திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் அது உள்ளுக்குள்ள போக போறது இல்லை இல்லையா? எத்தனை தடவை நம்ம சொன்னாலும், ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு கண் குருடு என்பது அவனுக்கு வெளிப்புறத்திலே இருந்தாலும் மனக்குருடானவன் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மனசும் குருடானவன். காரணம் என்ன? தன் பிள்ளை பாசத்தினாலே தன்னுடைய சகோதரர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை தம் பிள்ளை தடுக்கிறான்னு சொன்னாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைக்கு சார்பாகவே நடந்து கொள்ள ஆசைப்படும். ஆகவே அது அவனை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, மனமும் அவனுக்கு குருடாய் இருந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். சரி, அப்ப இந்த இடத்துல மீண்டும் திருதராஷ்டிரன் சொல்றான், அப்பா உனக்கு தர்மம் அதர்மம் என்ன, பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். தூயவனும் கூட நீ இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரன் சொல்றான், எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, தர்மபுத்திரன் அப்படிங்கிறவனுக்கு எதிரிகள் இல்லை, ஆனால் எனக்கு மனசுல நிம்மதி இல்லை. என்னால் எந்த விதமான விஷயங்களையும் செய்ய முடியாம இருக்கு. அதனால எது நல்லதோ எது கெட்டதோ, குரு வம்சத்திற்கு எது மேன்மை தரக்கூடியதோ அதை நீ சொல்லு. ஏன்னா எப்போது கெடுதி வந்துருமோன்னு ஒரு பயத்துல நான் வாழ்றேன். அதனால நான் உன்னை கேட்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சவன் தானே, நீயே என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு என்ன சொல்ல வரா? இதெல்லாம் முன்னாடியே தெரியுமே, நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிற. அது சொன்ன உடனே அதற்கு அழகாக விதுரன் ஒரு வார்த்தையை சொல்றார். அருமையான வார்த்தை. நல்லதோ கெட்டதோ, பிரியமானதோ வெறுப்புக்குரியதோ, அழகா சொல்றார் பாருங்க.
பிறர் அதனை அறிய விரும்பி கேட்காத பொழுது சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம்? நாமளா போய் வாலண்டியரா வலுக்கட்டாயமா கதவை தட்டி உனக்கு நான் சொல்றேன் பாரு எனக்கு அட்வைஸ் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? தேவையில்லாம பேசக்கூடாது. நல்லதோ கெட்டதோ, பிரியமானதோ வெறுப்பானதோ, இன்னொருத்த அதை கேட்க விரும்பாத வரைக்கும் நீ சொல்லக்கூடாது. வாய் திறக்க. So don't tell advices unnecessarily. இல்லையா? அருமையான வார்த்தை, நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ். நாமளும் புரிஞ்சுக்கலாம் என்ன செய்யணுங்கிறது. அப்பனா தேவையில்லாம எவங்கிட்டையும் பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயத்தை நான் சொல்றேங்கிறத ஆரம்பிக்கிறேன். அவமதிப்பு ஏற்படாது இருக்க விரும்பினால் இப்படி அழகா சொல்றாரு. உனக்கு அவமானம் ஏற்படாமல் இருக்கணும்னு நினைச்சா கேட்கப்படாத வரை சொல்லக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? அவன் கேட்காமலே நீ சொன்னால் உனக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். இல்லையா? அவன் எவனோ ஒருத்தன் நம்மளை கேட்க விரும்பல, அவன்கிட்ட போய் வலுக்கட்டாயமா நான் திணிக்கிறேன்னு சொன்னான். அப்ப என்ன ஆகும்? அவன் ஒன்னும் நம்ம பொருளை கேட்க போறது இல்லை. நம்முடைய பொருள் விழலுக்கு இறைத்த நீராக போயிடும். அப்படித்தானே சொன்னார் கம்பன். அப்படித்தானே பேசுறார் கம்பரும். அப்படித்தானே சொல்றார். நல்லோர் சொல்லுகின்ற பொருள் சொல்லானது எப்படி ஆகுதான்? கல்லா புல்லருக்கு பொருள் என பொயிற்றன்றோன்னு எதோட கம்பேர் பண்றாராம்? தாடகையின் மீது ராமன் போட்ட கணையானது எப்படி அவள் உடம்பிலே தங்காமல் அவள் மார்பை துளைத்து பின்பக்கமாக வெளியே போனதோ அதுபோல் நல்லவங்க சொல்லது அது வேண்டாம் நினைக்கிறவன் காதுல எப்படி போகுதான்? இந்த தாடகையினுடைய கணையானது எப்படி துளைத்து வெளியே போனதோ அது போல் கல்லா புல்லருக்கு பொருள் என போயிற்றன்றோ. அப்ப என்ன அர்த்தம்? கம்பனம் அதை எடுக்கிறான், அழகாக எடுத்து சொல்றான். என்ன சொல்றான்? கேட்காத வரைக்கும் நீ எதையும் சொல்லாத. ஏன்னா அவனுக்கு உன் மேல மதிப்பில்லை. அவனை போய் வலுக்கட்டாயமா உட்கார வச்சு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்லிட்டு சொல்றான் திருதராஷ்டிரத்துல, இப்ப நீ கேட்க ஆசைப்படுற அதனால சொல்றேன். ஏன்னா அவசியம்னு வரணும் இல்லையா? அவசியம்னு வராத வரைக்கும் நாமளா அட்வைஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண. அவசியம்ங்கிற வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ண, பொறுமையை காக்க வேண்டும். அருமையான விஷயம். அப்படி சொல்லிட்டு அப்ப தர்மத்தை ஒட்டிய விஷயங்களை நீ சொல்லுன்னு சொல்ற. ஆகவே தர்மத்தை பொறுத்த விஷயங்கள் சிலவற்றை நான் உனக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு ராஜாவானவன் எதை செய்ய வேண்டும், இது எல்லாமே அழகா சொல்ல போனா இதுக்கு பேரு ராஜநீதினு பேசுறாங்க. ராஜநீதி, ராஜநீதி அப்படின்னு சொன்னா அரசியல்னு வச்சுக்கலாம். திருக்குறள்ல அரசியல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு இல்லையா வள்ளுவர்? அரசியல்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல இறைமாட்சி எல்லாமே பேசுறாரு. அப்போ செங்கோன்மை, இறையாட்சி அப்படியெல்லாம் பேசுறாரு. அநேகமாக அரசியல்ங்கிற பிரிவுக்கு வரும். இதுக்கு முன்னோடியாக சொல்லணும்னா அர்த்த சாஸ்திரம்னு கௌட்டல்யர்னு ஒருத்தர் எழுதினார். சாணக்கியர்னு ஒருத்தர் அர்த்த சாஸ்திரம்னு எழுதினார். அர்த்தம்னா பொருள், பொருளுடைய பற்றி, பொருள்களை பற்றி, பொருள் அல்லது பொருள் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி எழுதிய ஒரு மாபெரும் நூல் சாணக்கியனுடைய நூல். கிட்டத்தட்ட அதனுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியதாக திருக்குறள் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதனுடைய சார்பான விஷயங்களையும் நம்ம பார்க்கின்ற பொழுது விதுரனுடைய சமாச்சாரங்களும் அது போல விஷயங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டு, அதுல அவர் சொல்றார் தண்ட நீதினு ஒரு வார்த்தையை சொல்றார். தண்ட நீதி என்று சொன்னால் ராஜநீதி என்று சொல்றார். தண்ட நீதி அப்படின்னா என்ன? எது நீதி எது அநீதி தெரியணும் ராஜாவுக்குங்கிற. ராஜாவுக்கு என்ன தெரியணும்? எது நீதி எது அநீதி தெரியணும்டா. தெரியாத ராஜா இருக்கக்கூடாது. இது ரொம்ப முறையாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அதுல இப்போ அழகாக விதுரன் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு ராஜாவானவன் பின் விளைவை பற்றிய சிந்தனை அவனுக்கு இருக்கணும் முதல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு செயலை செய்கின்ற பொழுது
அந்த செயலினால் வரக்கூடிய பின் விளைவு என்னன்னு தெரியும். அப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவினுடைய செயல்கள் பிரயோஜனம் இல்லை. அதனால நமக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய போவது இல்லை. அதனால என்ன சொல்றான், வஞ்சகமாக நீ ஒரு விஷயத்தை செய்வாய், ஒருவன் ஒரு தவறை செய்து அதல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னா அது தற்காலிகமான பலனாகத்தான் இருக்குமே தவிர அது நிரந்தரமாக இருக்காது. பிறரை வஞ்சித்து அதனால் நீ ஒரு பலனை பெறுவாய் என்று சொன்னால் அது தற்காலிகமான ஒரு பலன், அதுல ஒரு நிரந்தரமான பலனை நீ எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதுமே முறையான வாழ்க்கையை முறையான வாழ்க்கையை முறையான விஷயத்தை செய்து கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு மனசுல ஒரு ஞாபகம் வரும், உனக்கு ஒரு எண்ணங்கள் வரலாம். என்ன வரலாம் அப்படின்னா, நான் முறையா வாழ்க்கையை வாழ்றேன் இப்படி வச்சு. சரி, நம்மள நிறைய பேர் இந்த குறைபாடு உண்டு இல்லையா, என்னப்பா நான் ஈ எறும்புக்கு கூட கெடுதல் செய்யாம வாழ்றேன். அது உண்மையா பொய்யோ நமக்கு தெரியாது, ஆனா நம்ம சொல்லக்கூடிய வாசகம் அப்படித்தான். ஈ எறும்புக்கு கூட கெடுதல் செய்யாம நான் வாழ்றேன், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது. அதான் நம்மளுடைய புலம்பலே எப்பவுமே அப்படித்தானே இருக்கு. நான் எப்பவுமே நல்லதுதான் செய்யறேன், ஒருத்தருக்கு நான் நல்லதே வேண்டி வேண்டி செய்யறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா அதுக்கு சொல்றான் விதுரன், அப்படி இருக்கிறமும் மனம் நோக கூடாது, உனக்கு பலன் வரலேன்னு எதிர்பார்க்காதே, நீ செய்வது உன்னுடைய கடனாக நினைத்து செய் அப்படிங்கிற வார்த்தையை அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல அழகான ஒரு ஔவையாரனுடைய பாடல் ஒன்று நினைவுக்கு வரும். அழகான ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னு பார்ப்போம். மூதுரை அப்படிங்கிற இடத்துல ஔவையார் எழுதக்கூடிய ஒரு பாட்டு. நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருகோல் எட வேண்டா. பாட்டை கேட்டிருப்பீங்க நிறைய பேர். ஆனா இந்த பாட்டு இந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது. என்ன காரணம், நான் ஒருத்தனுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னா இன்னொருத்தன் உடனே உங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லையா. ஏன் அப்படின்னா அழகா சொன்னா, நின்று தளரா வளர்ந்தங்கு தாழ்வுண்ட நீரை தலையாலே தான் தருதலா. ஒரு தேங்காய் மரம் இருக்கு, அந்த தேங்காய் மரத்திற்கு தண்ணீரை ஊற்றுகிறீர்கள், ஊற்றியவன் உடனே அது இளநீரா மாறி மறுநாளே நமக்கு இளநீர் வந்துரும் நினைக்க முடியுமா? அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. அது மரமா வளர்ந்து அந்த மரத்திலே அந்த இளநீரானது அந்த இளநீர் காய்த்து குலுங்கி அதை நாம போய் பறிச்சு அதுக்கப்புறம் அந்த இளநீரை எடுத்து குடிக்கணும். அப்போ வச்சது நீங்களா இருக்கலாம், அந்த பயனை இன்னொருவன் அடையலாம், ஆனால் செய்ய வேண்டிய முறையானது உங்கள். அவ்வளவு. அப்ப என்ன அர்த்தம், நம்முடைய காரியங்கள் செய்வதை நாம் மனம் நோகாமல் எந்த விதத்திலையும் மனம் கோணாமல் நாம் செய்ய வேண்டியது நம் கடமை. நான் செஞ்சிட்டேன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு என்னைக்கு நம்ம புலம்புறோமோ அன்னைக்கு அந்த காரியத்தினால் எந்த விதமான பயன்பாடும் இல்லை. புரியுதா? நான் செஞ்சுட்டேன் எனக்கு அதனால ஒரு பலன் வரணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த செய்த காரியத்தினுடைய பயன் என்றைக்குமே நிக்க. ஆகவே செய்வது நம் கடன், செய்வதை செய். அதைத்தான் அழகாக விதுரன் சொல்றான். என்ன சொல்றான், முறைப்படி வாழ்ந்துட்டோம், நான் எல்லாம் கரெக்டா செஞ்சேன், எல்லா பலன்களும் கிடைக்கும் மாதிரி நான் செஞ்சாலும் எனக்கு பலன் வரல அப்படின்னு மனம் நோக வேண்டாம். உனக்கு வரக்கூடிய பலன் யாருக்கோ ஒருவருக்கு சேரும், யாரோ ஒரு தலைமுறைக்கு போ. ஆகவே அதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் என்கின்ற வார்த்தையை விதுரன் ஆணித்தரமாக சொல்கிறான். அப்ப என்ன சொல்றான், பின் விளைவு அப்படிங்கிறது புரிஞ்சு.
அப்ப நான் இன்னைக்கு வைக்கிறேன், உடனே எனக்கு அது விளைவு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நீ செய்வதனாலே பல தலைமுறைகளுக்கு கழித்து உங்களுக்கு அதனுடைய பலன் வரலாம். அதனால அது வரைக்கும் நீங்க பொறுமையை காத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மிக மிக தெளிவாக அழகாக சுட்டிக்காட்டுகிறார் அவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறார். அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான் விதுரன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பலவற்றோடு தொடர்பு இருக்குப்பா. அதனால நீ என்ன பண்ணணும், பின் விளைவை பற்றி யோசிக்கணும் இல்லையா? எப்பவுமே நல்லா யோசித்து அதற்கான முடிவுகளை எடுத்து நீ செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற. என்ன அர்த்தம்? இது செஞ்சா இது நல்லது, இது செஞ்சா இது கெட்டதுங்கிற தீர்மானம் மனசுக்குள்ள வேணும். அப்படி இல்லாத ஒரு பொருளை, அப்படி இல்லாத ஒரு செயலை ஒருவன் செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு மட்டுமல்ல, அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கும் அது பெரிய பிரச்சனை இல்லையா? அப்ப ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலுக்கான ஒரு வழிமுறை, அதனால் வரக்கூடிய பாதிப்பு, அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சீர்தூக்கி செய்ய வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்றார். அழிவதுவும் ஆவதுவும் ஆக்கி வழிவயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவதுவும் ஆவதுவும் உம்மன்னா போடுறார் அழகா, ஊங்காரம் போட்டு சொல்லுவார். என்ன காரணம்? அழிவதுவும், நீ செய்யக்கூடிய செயலினால் ஏதாவது அழிவு ஏற்படுமா, கெட்டது ஏற்படுமா யோசி. நீ செய்யக்கூடிய செயலினால் நல்லது ஏற்படுமா யோசி. ரெண்டுத்தையும் பாரு. வழிவயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல், அதற்கு ஏன் சரி அப்படிங்கிறதை யோசித்து சீர்தூக்கி செய்துபார். அப்ப அதுக்கு போன்ற ஒரு செயலை செய்வதுதான் சிறந்த செயலாக இருக்க முடியும். அப்படி இல்லாத போது அந்த செயலினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அளவுகளை, பின் விளைவுகளை ஒருவன் சீர்தூக்கி செய்ய வேண்டும். அதனால பின் விளைவுகளை பற்றி நன்கு சிந்தித்து அதனுடைய செயல்பாட்டை செய்தால் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் கொண்டு செல்ல முடியும். அழகா சொல்றான், ஒரு அரசானவனுக்கு என்னென்ன அறிவு வேணும். ஒரு அரசுக்கு என்ன அறிவு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்றார். என்ன சொல்றார்? ஒரு செயலினுடைய வினையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதை விட முதல்ல தன்னிலை, முதல்ல தன்னை பத்தி தெரியணும் அந்த ராஜா. நாட்டின் பொருளாதாரம், அப்புறம் நாட்டின் நிலை, ஆட்சியின் தரம், நிறை குறை, இது எல்லாம் தெரிஞ்ச ராஜாவால ஒரு நிலைத்த அரசாட்சியை தர முடியும், இல்லைன்னா தர முடியாதுங்கிற. இப்ப என்ன சொல்றார்? தன்னிலை, முதல்ல தன்னை பத்தி தெரியணும் ராஜாவுக்கு. He should have a self assessment, கிளாரிட்டி இருக்கணும். சிலருக்கு தனக்கு என்ன தகுதின்னு தெரியாமலேயே தான் ராஜான்னு நினைச்சுக்கிறான் இல்லையா? செல்ஃப் டிக்ளேர்ட் லீடர்ஸ். நான் தாண்டா ராஜா, எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, நான் தாண்டா பெரிய தலைவன். முதல்ல தன்னை பற்றிய ஒரு சுய அறிவு, தன்னிலை அறிவு. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? பொருளாதாரம் அழகா தெரியணும். எக்கனாமிக்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாவது தெரியணும். எக்கனாமிக் பாலிசியே தெரியாத ராஜா இருந்தா என்ன புரியும்? கோமாளி கையில ராஜ்யத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? கோமாளி கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான்? அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில நாடுகளின் வழியாக நமக்கு எல்லாம் அந்த கதை தெரியுது. நம்ம தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரம் தெரியாது, நாட்டினுடைய நிலைமை தெரியாது, இவனுக்கே இவனுடைய ஆட்சியினுடைய தரம் தெரியாது, நிறை குறை தெரியாது, மக்கள் என்ன சொல்றாங்கிறதே கேட்க மாட்டான். மக்கள் இவனை தூற்றுகிறார்கள் என்பது கூட தெரியாத சில ராஜாக்கள் இருக்கான். இது கேட்காலே சிரிப்பார் இல்லையா? அவனை கண்ணா அப்படின்னு பேசுறானுங்க, அதெல்லாம் கூட காதல் விழுதா விழியாங்க தெரியாது. இல்ல அந்த மாதிரியான ஒரு தன்மையோடு இருக்கிறானான்னு தெரியல.
இப்படியெல்லாம் ராஜா இருக்கக்கூடாதுன்னு விதுரன் சொல்றான். என்ன அழகாக இருக்கு பாருங்க. ஒரு ராஜ நீதிக்கு என்ன அழகான ஒரு லீடர்ஷிப்புக்கு எப்படி இருக்கணுங்கிறத இதை விட டெபினிஷன் எவனாலும் சொல்ல முடியும். இப்படிதான் ஒரு லீடருங்கிறவங்க இருக்கணும். இல்லைன்னா இந்த பதவிக்கு போகாதேங்கிற, இல்லைன்னா இந்த பதவியை பத்தி யோசிக்காத. ஏன்னா நீ எனக்கு உனக்கு தகுதியே இல்லைன்ட்டா. உனக்கு தகுதி இல்லை, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். இந்த விஷயம் தெரியாதவன் நீ அங்க போய் உட்காந்து என்ன பண்ண போற? அதுவும் ராஜாங்கத்துல போய் உட்காந்து நிதிநிலையை தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, நிறைகுறை தெரியாது, நாட்டினுடைய நிலைமை தெரியாது. பேருக்கு அப்பா அப்பா ராஜா, அதனால பிள்ளையும் ராஜான்னு வர்றத அப்படிதான் நிறைய பேர் வர்றாங்க. அப்பா ராஜாவா இருந்தா பிள்ளையும் ராஜா. அப்படி வர்றதுனால ஏதாவது நடக்க போகுதா? இல்லை. அங்கத்தான் பிரச்சனைகள் ஏற்படும். அதைத்தான் இங்க சொல்றார் அழகாக. அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. இது அழகாக வள்ளுவன் சொல்லுவான். தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல எழுதுவார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். என்ன செய்யணும்? வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த வினையினுடைய இம்பாக்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வினை வலி, தன் வலி, தனக்கு என்ன திறமை இருக்கு தெரியணும். மாற்றான் வழி, காம்படிட்டர்ஸ். யோசிச்சு பாருங்க, இது அழகா இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் செக்டாருக்கு ஒரு அழகான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்றாங்க பிசினஸ்ல. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு பேசுவோம். அது வார்த்தை பேர் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி கம்பெனிஸ் ஒன்று போட்டி வாழ்கின்ற பொழுது அந்த போட்டியை எப்படி அவர்கள் சமாளிப்பார்கள், போட்டி நிறைந்த ஒரு கம்பெனிகள்ல அவங்க எப்படி அந்த முதலீடுகளை சேகரிக்கிறதும் முன்னுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன். அதுக்கு அழகாக பொருந்தக்கூடியது வள்ளுவனுடைய இந்த குறள். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும். துணை வலியும்னா யாரு? உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ் வச்சுக்கலாம், அல்லது உங்களை சார்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். இவங்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணணும்? ஒரு செயலை நிர்ணயம் செய் என்று சொல்கிறான் வள்ளுவன். அப்ப என்ன அழகான ஒரு தீர்மானத்தை கொடுக்கறாங்க பாருங்க. ரொம்ப ஆணித்தரமான விஷயங்கள். அதை கொடுக்கின்ற பொழுது நமக்கு என்ன தெரியுது? ஒரு ராஜாவானவனுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் தெரியும். இப்ப இதையெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தனால்தான் செயலை சரியாக செய்ய முடியும். இல்லாத போது அந்த ராஜா உட்கார்ந்து இருந்தான்னா பொருளாதாரமும் கெட்டு அரசாட்சியும் கெட்டு போகும் என்று சொல்ற. அடுத்ததாக அழகாக ஒரு கேள்வி. விதுரன் ராஜாவை பற்றி பேசும்பொழுது ராஜாங்கத்துல என்ன இருக்கணுங்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறார். அரசும் வரியும் என்று பேசலாம். அருமையான வார்த்தை. இந்த வரியை பற்றியான விஷயங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த வரிகள் எப்படி வருது, இந்த வரிகளினுடைய இம்பாக்ட் தாக்கங்கள் எப்படி இருக்கு என்பதை வள்ளுவரும் பேசியிருக்கார். வரிகளை பற்றி அழகாக பேசியிருக்கார். நிறைய விஷயங்களை அவரும் பேசியிருக்கார். சில சுவாரஸ்யமான விஷயங்களை அழகாக விதுரன் சொல்றார். அதை பார்ப்போம். ஒரு ராஜாவானவன் என்ன செய்யணுமா? சரியான வரிகளை, மக்களால் எவ்வளவு முடியுமோ அது போன்ற வரிகளை போட வேண்டும். சரியா? ஏதோ தனக்கு நிறையாக அதிகாரம் இருக்குங்கிறதுனால தான் வரிகளை தேவையில்லாமல் அதிகமாக போடக்கூடாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மரத்துல முதிர்ந்த காய் இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அது பழமா மாறும். ஆனா அதுக்குள்ள ஆசைப்பட்டு ஒருத்தன் அந்த காயை போய் பறிச்சு அந்த காயை சுவைத்து சீச்சி இது ரொம்ப காயா இருக்குன்னு தூக்கி போட்டான்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
காய் போனதும் போச்சு, அந்த காய்க்குள்ளே இருந்த விதையும் பாழா போச்சு, அது பழம் ஆகின்ற ஒரு நிலையிலிருந்து அது கெட்டும் போச்சு. அது கிட்டத்தட்ட அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுகிறது. எப்படி ஒரு முதிர்ந்த காய் இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா நீங்க பழமாகும். பழமானா அது சாரா எடுக்கலாம், பழமானா சுவைக்கலாம், சுவைத்த பிறகு விதை கிடைக்கும், விதையை தூக்கி போட்டீங்கன்னா கூட திருப்பி மரம் வரும் இல்லையா? ஆனா அந்த யோசனை இல்ல. முதிர்ந்த காயப்போ பறிக்கிறான், பறிச்சு சாப்பிட போறான், ஆனால் அந்த தித்திப்பு இல்ல, சீச்சின்னு தூக்கி எறிகிறான். இதனால என்ன பிரயோஜனம்? நிலத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்படித்தான் ஒரு ராஜா வரிகளை போடக்கூடாது என்று சொல்கிறான் இதன். என்ன அருமையான ஒப்புமைகள் பாருங்க. அப்போ எப்படி இருக்கணும்? கரெக்டான நேரத்திலே சரியான வகையிலே என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் இல்லையா? என்ன முடியுமோ அதை சரியான வரிகளை வைத்து சரியாக செய்ய வேண்டும். அப்போ உரிய காலத்திலே முதிர்ந்து பழுத்த பழத்தை எடுத்து ஒருவன் சாறையும் எடுத்து அந்த பழத்தையும் சுவைத்து அதனுடைய விதையும் போட்டான்னு சொன்னா மரமும் வரும், மரமும் வரும், வளரும், எல்லாமே செய்யும். பழத்தினுடைய சுவையும் நீங்கள் முழுமையாக பெறலாம். அப்படித்தான் ஒரு ராஜாவானவன் தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கு எது முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ராஜா போட்டிருக்கக்கூடிய வரியினால் நாடு அழியும். இப்போ ராஜாவுக்கு என்ன தெரியணும்? அதனால்தான் பொருளாதாரம் தெரியணும் முதலே சொல்லிட்டான். பொருளாதாரம் தெரியலன்னா என்ன அளவுக்கு போடணுங்கிற அறிவு இருக்காது அவனுக்கு இல்லையா? அப்ப அதனால அவனுக்கு பிரயோஜனம் வந்துடும். அடுத்தது ஒரு அழகான ஒரு ஒப்புமையை தருகிறான் விதுரன். இந்த இடத்துல ஒரு தேனியை வைத்து அழகான ஒரு ஒப்புமையை சொல்றான். இடங்கள்லாம் அருமையா அழகாக விதுரன் என்ன சொல்றது? இதெல்லாம் ஆங்கிலத்துல அனாலஜின்னு சொல்லுவாங்க. அனாலஜி அப்படின்னு சொன்னா ஒரு ஒப்புமைகளை வைத்து அந்த கருத்தினை புரிய வைக்கிறான். ஒரு ஒப்புமையை சொல்லி இந்த ஒப்புமையை வச்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை விதுரன் முன்னாடி வைக்கிறான் திருதராஷ்டிரனுக்கு. என்ன சொல்றான்? எப்படி தேனியானது பூக்களை காப்பாற்றிக் கொண்டே தேனை எடுக்கிறதோ. என்ன அழகான ஒப்புமை பாருங்க. ஒரு தேனி என்ன பண்ணுது? தேன் எடுக்க பூவுக்கு போகுது இல்லையா? போய் பூவின் மேல் அமருகிறது, தேனை மட்டும் உறிஞ்சுகிறது. உறிஞ்சுறதுனால என்ன ஆகுது? அதனுடைய உடம்பிலே அதனுடைய கால்களிலே அதனுடைய மகரந்த தூள்கள் ஒட்டி கொள்கின்றன இல்லையா? அந்த பூவிலே இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் ஒட்டி கொள்கின்றன. அது இன்னொரு மலரின் மீது போய் உட்காருகிறது. இந்த மகரந்த தூள்கள் அந்த மகரந்த தூள்களோடு சேருகின்றன. அங்கேயும் போய் தேனை எடுக்குது. ஆனால் இந்த தூள் அந்த தூளோடு ஒட்டுகின்ற பொழுது என்ன ஆகுது? அந்த மலரானது காய் வைக்கிறது, காயிலிருந்து பழம் ஆகிறது, பழத்திலிருந்து அந்த விருட்சமானது உருவாவதற்கு தேனி உதவுகிறது. என்ன அழகான ஒப்புமை பாருங்க. என்ன நீங்க அதை அழகா புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒப்புமை. அது போல நீ ஒரு ராஜா என்ன பண்ணணும்? மக்களிடத்திலிருந்து தேனை எடுப்பது போல் வரிகளை போட வேண்டும். நீ போடுற வரியானது பூவை டேமேஜ் பண்ணாத மாதிரி தேனி எப்படி எடுக்குதோ, புரியுதா? எப்படி அது தேன் அந்த தேனை மலரில் இருந்து எப்படி அந்த மலருக்கு சேதம் இல்லாமல் எடுக்கின்றதோ அதுபோல் நீ அப்படி எடுத்தன்னா அந்த பூவுக்கும் சேதாரம் இல்லை, அந்த பூவும் வளரும், அதுக்கும் மகரந்த சேர்க்கை உண்டாகும், அதனால் அதற்கு மரமாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதற்கு இருக்கிறது. அது போலத்தான் நீ மக்களிடத்திலிருந்து அழகாக நீ இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். அப்ப ஒரு ராஜாவுக்கு என்ன தெரியணும்? எப்ப போடணும் இல்லையா? எப்ப விதிக்கணும், எப்படி நாம அந்த வரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி வரி வந்தா எப்படியெல்லாம் அதை தொகுக்க வேண்டும் என்கின்ற அறிவு ராஜாவுக்கு.
இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்ம வரியை போட்டு ராஜாங்கத்திலிருந்து வரியை புடுங்கிடலாம்னு நினைக்க கூடாது இல்லையா? ஒரு ராஜாவானவன் அதை யோசிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ராஜாவுக்கு அழகான விஷயங்கள், விதிமுறைகள் தெரிய வேண்டும், பொருளாதார அறிவு வேண்டும். இப்ப வரி எப்ப போடலாம், எந்த சமயத்திலே வரிகளை போட்டு அழகாக அதை எடுத்து அந்த நாட்டிற்கும் ஒரு நல்லதை செய்யக்கூடியதான ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்பதை ராஜா தெரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் அழகாக இதையும் சொல்றார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. அப்படி சொல்றார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசுக்கு என்ன சார் தெரியணும்? அருமையான விஷயம். அரசுக்கு என்ன சார் தெரியணும்? இயற்றலும் சார், எப்ப வரிய போடணும்னு தெரியணும். அந்த அறிவு இருக்கணும். முதல்ல கண்ட நேரத்துக்கு வரிய போடுவேன். மூச்சு விட்டா வரி, நடந்தா வரி, போனா வரி, நின்னா வரி. ஒரே நாள் ராத்திரியில பெட்ரோல் விலை ஏறி போகுது. நாளைக்கு காலையில எல்லா பொருளுக்கும் 2.5% எல்லாம் டாக்ஸ் ஏறுது அப்படின்னா என்ன கோமாளி கூட்டமா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு வரியை போடுவேன்னா இல்லையா? சும்மா இருந்தா வரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரியை போட முடியுமா? அப்படி போட்டா என்ன நடக்கும்? நாட்டுல பிரச்சனை. அப்ப இயற்றலும் சரியான இடங்களிலே போடுதல். அந்த வரிகளை சரியாக போடுவதனாலே வரக்கூடிய வரவை என்ன செய்யணும்? ஈட்டலும். வரியை கரெக்டா கலெக்ட் பண்ணணும். ஈட்ட காசு, ஈட்ட ஒரு பொருளை என்ன செய்யணும்? அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். காத்தலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். வரி பணங்களை இந்த அரசுகள் எப்படி காக்கின்றன என்பது ஒரு கேள்விக்குறி. அப்ப காக்கின்ற ஒரு கடமையும் ராஜாவுக்கு இருக்கு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும். காத்தது மட்டும் இல்ல, காத்து வகுத்தலும் என்று சொன்னான். எங்க அதை செலவு பண்ணணும் தெரியணும் இல்லையா? தேவையில்லாம ஒண்ணுத்துல இன்வெஸ்ட் பண்ணி பல நாள் ஆன பிறகு, பல கோடி ரூபாய்கள் போன பிறகு என்ன சொல்றான்? ஓஹோ, திஸ் ப்ராஜெக்ட் இஸ் நாட் ஃபீசிபிள்ங்கிறாங்க. இப்ப யார் பணம் அது? காத்து வகுத்தலும். அப்போ ஒரு ராஜாவுக்கு தெரியணும் இல்லையா? இது சரிபடும், இது சரிப்படாது, இது சரியா வரும், இது சரியா வராது, இதுல பிரயோஜனம் இருக்கு, இதுல பிரயோஜனம் இல்லை, தெரியணுமா இல்லையா? ஏதோ என் அரசாங்கத்துல வந்தா என்னால முடிஞ்சது நான் எங்கெங்கோ ஒன்னொன்னு ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. அப்போ ஒரு அரசுக்கு இது தெரியணுங்கிற, ஒரு ராஜாவுக்கு இது தெரியணும். எப்படி எப்படி தேனியானது அந்த பூவுக்கு சேதாரம் இல்லாமல் தேனை உறிஞ்சி அந்த பூவுக்கும் உதவுகிறதோ, அதுபோல் ஒரு ராஜா தேனி மாதிரி இருந்து தேன்களை சேகரித்து செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். அதுதான் ராஜாவினுடைய கடமை. இப்ப ராஜாவுக்கு எப்படியெல்லாம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் சரியாக இருத்தல் அவசியம். அதே போல அழகான இன்னொரு அனாலஜின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்றார். ஒரு தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்துல ஒரு பூக்காரன் போறான். பூ பறிக்கின்ற வேலைன்னு வச்சுக்கோ, பூந்தோட்டம்னு வச்சுக்கோ. பூந்தோட்டத்தை செய்கின்ற ஒரு தோட்டக்காரன் என்ன பண்றான்? பூக்களை பறிப்பான, செடியே பறிச்சிருவானா? இல்லையா? பூவைத்தான் பறிப்பான். பூக்களை அழகாக எடுப்பான், சேதாரம் இல்லாமல். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். செடிக்கு சேதாரம் இல்லாமல் பூக்களை பறித்து மறுநாள் செடிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை கொண்டு வந்து வைத்து மாலை தொடுத்து இறைவனுக்கு கொடுப்பதோ அல்லது வெளியே கொண்டு போய் அவன் விற்பனை செய்கின்றானோ செய்யலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பூக்காரன் தோட்டத்திலே பூக்களை பறிக்கின்ற ஒருவன் எப்படி செடிக்கு சேதாரம் இல்லாமல் அந்த பொருளை செய்கின்றானோ, அதுபோல் ஒரு ராஜாவானவன் அழகான விஷயங்களில் வரிகளை போட்டு அந்த வரியை எடுத்து அந்த வரியை வச்சு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதனால் வரக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த விஷயத்தினுடைய ஒரு சாயல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு அருமையான, உங்க எல்லாருக்கும் பிடித்ததா
இருக்கக்கூடிய சங்க தமிழிலே புறநானூறுன்னு ஒரு பாட்டு. புறநானூறு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. புறநானூறு, அகம் நானூறுன்னு 400 பாடல்கள் இருக்கு. இந்த புறநானூறு என்பது பல புலவர்கள் எழுதிய பாடல்கள் அதில் இருக்கு சங்கத்தமிழ். அதுல ஒரு பாட்டு பிசிராந்தியார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிசிராந்தியாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கோப்பெருஞ்சோழரும் பிசிராந்தியாருக்கும் நட்பு இருந்தது, 2 பேருமே பார்க்காம இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் கோப்பெருஞ்சோழன் இறந்த பிறகு பிசிராந்தியாரும் வடக்கிருந்து உயிர் துறந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா அந்த பிசிராந்தியார் தான் இவராங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது தெரியல எனக்கு. ஏன்னா சங்கத்தமிழ்ல நிறைய பேர் தமிழ் புலவர்கள்ல ஒரே பேரை அதிகமாக உபயோகித்தவர்கள் உண்டு. அந்த காலத்துல அப்பா பேரை பிள்ளைக்கு வச்சிருந்ததுங்கிறது உண்டு. அப்படி நிறைய பேர் இருந்ததும் உண்டு. அதனால ஔவையாரே 8 பேர் இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால நமக்கு தெரியல. ஆனால் பிசிராந்தையார் என்கின்ற பேர் இருக்கு. அவர் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு ஒரு பாட்டு ஒண்ணு சொல்றார். பாட்டை முதல்ல பார்த்துட்டு பாட்டினுடைய கதையை பார்ப்போம். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் அந்த பாடல்களை பற்றியான சுவைகளை நம்ம பார்ப்போம். இது பாடான் திணை அப்படின்னு ஒரு திணையின் ஒரு உறுப்பை சார்ந்ததாக இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. புறநானூற்று பாட்டு சொல்றார். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மாநிறைவு இல்லாத்தும் பன்னாட்டு ஆகும் 100 செரு ஆயின் தொமித்து புகு உனினே வாய்ப்புகு வதனினால் கால் பெரிது கெடும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கொடியாற்று நாடு பெரிதும் நந்தும் மெய்யிலின் கிழவன் ஆக்கி வைகளும் வரிசை அறியா கல்யனச் சுற்றமோடு பரிவுதவ எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்கு புலம் போல் தானும் உண்ணா உலகமும் கெடுமே. இப்ப நாம சொன்ன பாட்டினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு உதாரணத்தை பிசிராந்தியார் பேசுறார். அப்படின்னா இந்த பாண்டியன் அறிவுடை நம்பியினுடைய காலத்துல ஏதோ வரி அதிகமாக போட்டிருக்கார் போல தோணுது. அதுக்காக அவருக்கு ஒரு அட்வைஸுக்காக இந்த பாட்டு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற, ஒரு அழகா சின்ன நிலம், ஒரு காணி நிலம் இருக்குன்னு வச்சுப்போமே, சரியா? அந்த காணி நிலத்துல நீங்க என்ன பண்றீங்க, விவசாயம் பண்றீங்க. ஒரு நெல்லை பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு அந்த நெல்லிலே வரக்கூடிய அந்த சோறை பண்ணி அந்த சோறை கவளமாக்கி ஒரு யானைக்கு கொடுத்தால் பல வேளைகள் அந்த யானைக்கு உணவை தரலாம் இல்லையா? என்ன பண்ணலாம், பயிரிட்டு நெல்லை கொண்டு வந்து நெல்லை சோறாக்கி அந்த சோறை நம்ம என்ன பண்ணலாம், கவளமாக பண்ணி யானைக்கு கொடுத்தோம்னா யானை என்ன பண்ணோம், உண்மையா பல நாள்கள் சாப்பிடும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அடுத்த பயிரை பண்ணி அடுத்த தடவை எடுத்து அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அந்த நிலத்திலே இருக்கக்கூடிய பயிரை வைத்து அந்த நிலத்திலே வரக்கூடிய சாகுபடி என்று சொல்லக்கூடிய அறுவடை செய்யப்பட்டதை வைத்து நீங்கள் அந்த யானைக்கு பல நாட்கள் உணவு தரணும். அது விட்டுட்டு யானையே அந்த நிலத்துக்குள்ள போய் உனக்கு எவ்வளவு நெல் வேணுமோ நீ எடுத்துக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? யானைய அந்த நிலத்துக்குள்ள இறக்கி அவன் வாயால வந்ததெல்லாம் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விட்டானா எப்படி இருக்கும்? அந்த யானை என்ன பண்ணும், வாயினால் சாப்பிட்டதை விட அழகாக சொன்னார், யானை புக்க புலம் போல, யானை புக்கு புலம் போல அந்த நிலம் போல என்ன ஆகும், வாயால சாப்பிட்டதை விட கால் கெடும் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம், மிதிச்சு இதிச்சு கெட்டுச்சோம், அந்த பயிரே நாசம் பண்ணிட்டு போயிடும் இல்லையா? அந்த யானை தன் வாயிலே போட்டதை விட அதில் சேதாரத்தை ஏற்படுத்தியது அதிகமாக இருக்கு. இப்ப நாசம் பண்றதுதான் நிறைய. அது போல ஒரு ராஜா இந்த மக்களுக்கு வரி போடுறது எப்படி இருக்கணுமா, அந்த அறுவடை செய்து அதிலிருந்து வரக்கூடியதை யானை கவளமாக கொடுத்தது போல் இருக்கணுமே தவிர யானை புக்க களம் போல் நீ செஞ்சுடாதேன்னு பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை பிசிராந்தியர் சொல்ற. இப்ப என்ன அர்த்தம், ஒரு ராஜா வரியை விதிக்கின்றான் என்று சொன்னால் அந்த விதிக்கப்படுகின்ற வரியானது அந்த நாட்டையே அழிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது. இது புறநானூற்று பாடு. பாருங்க, புறநானூறு எல்லாம் நமக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு சொத்து. இந்த 400 பாடல்களிலும் இருக்கக்கூடிய அறிவான சமாச்சாரங்கள் நமக்கு அறிவுடைய சொத்து.
இதெல்லாம் வச்சுத்தான் இப்பேற்பட்ட ராஜாக்கள் இருந்த குறிப்பையும் நம்ம எடுத்திருக்கோம். இப்படி ஒரு பாண்டியன் இருந்திருக்கான், இப்படி ஒரு புலவர் இருந்திருக்கார் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கும் இந்த பாடல்கள் வழியாக கிடைச்சதுதான். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, விதுர நீதியோடு அது சரியாக பொருந்தி வருகிறது என்பதற்காக சொல்கிறேன். ஒரு தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுக்கக்கூடியவன் தோட்டத்திலே இருக்கக்கூடிய செடியை கெடுக்க மாட்டான், பூவை மட்டும் எடுப்பானே. அதுபோல் நீ வரியை போடணுங்கிறார். அதுபோல இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, யானையை விட்டு யானையானதே தானே போய் சாப்பிடுன்னு விடமாட்டாங்க. அப்போ அதுல இருந்து வரக்கூடிய நெல்லை சோறாக்கி சோறை கொண்டு போய் கொடுத்து அந்த யானைக்கு உணவை செய்வானே தவிர இப்படி செய்ய மாட்டான் என்பது நமக்கு புரிகிறது. அதுபோல நம்ம என்ன பண்ணணும், வரியானதை சரியாக நாம சரியான முறையிலே வரியை அரசன் ஆனவன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அழகாக சொல்றார். அடுத்தது தேவையில்லாமல் செய்யக்கூடிய வேலை, இதை பத்தியான குறிப்புகளை பேசுறார் திருதராஷ்டிரத்தில். வீணே செயல்படுபவர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். சிலர் என்ன செய்யறாங்களாம், செயலை தொடங்கவே மாட்டாங்களாம். அது என்ன அர்த்தம், செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், செய்ய வேண்டக்கூடாத வேலையை விட்டுடணும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் குழப்பிடுவோம். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதையும் உனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் தாமதப்படுத்தி கடைசியில் எது செய்யணுமோ அதை செய்யாமல் போய் அதிலே எது விதமான ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு பெரிய விஷயங்களை ஒருவன் செய்து விடுவான். ஆகவே அதை நம்ம செய்யக்கூடாது. பலனல்லாத ஒரு சமாச்சாரத்திலும் ஈடுபடக்கூடாது. ஒரு சரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை சொல்றார். அப்ப என்ன சொல்றார், ஒரு அருமையான விஷயம் சொல்றார். ஒரு அறிவாளியானவன் என்ன பண்ணுவானா, தனக்கு முதலீடு குறைவாக இருந்தாலும் ஆனால் அதனால் பலன் வரும் என்று சொன்னால் அந்த மாதிரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அவன் போய் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய ஊதியத்தையும் அவன் அதிலே இறக்குவான். தன்னுடைய முதலையும் கூட அதுல போடுவான் இல்லையா. ஏதாவது முதல் கூட கம்மியா இருக்கும், ஆனா பலன் இருக்கு, அதுல வரக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அதில் இறங்கி அவன் வேலையை செய்வான். ஆனால் அறிவில்லாதவன் என்ன செய்வான், போய் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத இடத்துல பணத்தை குட்டி தன்னுடைய கைப்பொருளையும் இழந்து பிறகு தன்னுடைய வருவாயும் இழந்து தன்னுடைய நிலையம் இழந்து வாழ்க்கை நிலையை தொலைத்தவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு போய் இறங்குவான். இவனுக்கு அதுல அனுபவம் கிடையாது. மற்றவன் சொன்னான்னு இவனும் போவான். என்ன பக்கத்துல இருக்கிறவன் சொல்லியிருப்பான், நான் 10,000 ரூபாய் போட்டேன் 20,000 ரூபாய் எடுத்தேன், உடனே இவனுக்கு ஒரு ஆசை, தானும் இறங்கி தானும் செய்கிறேன்னு போவான். முதல் தடவை போட்டோன்னே 5,000க்கு 10,000 வரலாம். அது முதல்ல ஏதோ ஒரு சூதாட்டம் மாதிரி தானே. அது போட்ட உடனே 5,000 போட்ட உடனே 10,000 வரும். 10,000 வந்த உடனே ஒரே சந்தோஷமா இருக்கும். உடனே 10,000த்தையும் போடுவோம். என்ன ஆகும், அது உடனே போயிடும். போட்டதை வெளியில எடுக்க தெரியாதவன் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போகும். ஏன்னா சில விஷயங்கள் எல்லாமே மற்றவன் செய்யறாங்கிறதுக்காக நம்ம செய்ய முடியாது. நாம் என்ன பண்ணணும், யோசித்து சிந்தித்து அதற்கேற்ற மாதிரியான செயல்முறைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் சொல்றான், ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். என்ன பண்ண மாட்டான், ஆக்கம் கருதி, எதை சார் நாளைக்கு தான் நிறைய காசு வரும், இன்னைக்கு நீ 10,000 போட்டாலும் ரிஸ்க் தானடா, அதுல போட்டாலும் நாளைக்கு வந்துடும், இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவங்க சொல்லி விடுவான், ரிஸ்க் தான்ப்பா பரவாயில்ல, ஆனா நிறைய ரிஸ்க் எடுத்தாதான் காசு. இது தப்பான வாதம். அது என்ன ஆகுது, பல பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுகிறது. ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். அறிவுடையவன் என்ன செய்ய மாட்டான், அந்த வேலையை செய்ய மாட்டான். அப்போ ஒரு வேலை, ஒரு சமாச்சாரம், ஒரு முதலீடு என்பதை எப்படி நாம் யோசித்து செய்கிறோமோ அதுபோல்தான் ஒரு ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாவானவன் வீணே செயல்பாடுகளை செய்யக்கூடாது. யோசித்து தன்னுடைய பிரதிநிதிகளுக்கும் தன்னுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரஜைகளுக்கும் நல்லது செய்யும் என்று தெரிந்து கொண்டு தான் அந்த ராஜா அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறவனைத்தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும்.
அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு ராஜாவை, எந்த மாதிரியான ராஜாவை விரும்புவார்கள்? திருதராஷ்டிரன் கேள்வி கேட்கிறான். சரிப்பா, நீ ராஜாக்கு வரியை பத்தி பேசிட்ட, அரசன்னா இப்படி இருக்கணும்னு சொன்ன, அவனுடைய செயல்பாடு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், எல்லாம் சரி. அப்ப எப்பேற்பட்ட ராஜாவை விரும்புவாங்க? இது கேள்விதானே. எப்பேற்பட்ட ராஜாவை மக்கள் விரும்புவார்கள்? எப்படி இருக்கணும் அப்படின்னா, அழகான வார்த்தை. எப்படி இருந்தா நல்லது? வள்ளுவர் என்ன சொல்றார்? காட்சிக்கு எளியான் கடும் சொல்லான் அல்லால் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியவனாக இருத்தல் அவசியம். கடும் சொல் சொல்லாதவன். உள்ள நுழையும் போதே படபடான்னு பேசுறான்னு வச்சுக்கோமே ஒரு ராஜா, எப்படி இருக்கும்? ஏண்டா வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு. ஏண்டா வந்தோன்னு கடும் சொல், படபடான்னு பேசுறது, கோபத்தோடு பேசுறது. கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ராஜா காட்சிக்கு எளியவனாக இருத்தல் அவசியம். ஆடம்பரமா இருந்தான்னு என்ன பண்றது? அவன் பார்க்கறதுக்கே பயப்பட்டாங்க. இந்த ஆளை போய் பார்க்கணும்னால, இந்த ராஜாவை போய் பார்க்கணும்னாலே பெரிய விஷயம்டா, பல பேரை பார்க்கணும்டா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இப்ப காட்சிக்கு எளியவனாக இருத்தல் அவசியம் இல்லையா? அதற்கு அழகான ஒரு ஒப்புமையை தருகிறான் விதுரன். ஒரு மரம் நல்லா பூத்து இருக்கு, காய்க்கலன்னு வச்சுப்போம். அப்போ காய் வந்திருக்கு, அந்த மரம் அப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த சமயத்துல நீங்க போய் பழம்னு நினைச்சு காயை எதிர்க்க முடியுமா? முடியாது. அப்ப கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, அது பழமாய் அந்த காயானது பழுத்த பிறகுத்தான் நீங்க அது மேல போய் அந்த பழத்தை பறிக்க முடியும். அதுபோல ராஜா எப்போ தன்னை காயாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும், தன்னை எப்பொழுது பழமாக வைத்துக் கொள்ளிருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். ராஜாவுக்கு தான் எப்படி இப்படி இருக்கணும், தான் எப்படி அப்படி இருக்கணுங்கிறதும் கூட அவனுடைய கையிலே, அவனுடைய இருப்பிலே இருக்கக்கூடிய விஷயம். அப்ப எப்படியான விஷயங்களை ஒரு ராஜா தன்னுடைய விஷயங்களாக, தன்னுடைய பழக்கங்களாக கொண்டு வர வேண்டும். அப்ப காயா எப்படி இருக்கணும்? சில சமயங்கள் அவரை போய் நம்ம பறிச்சாலும் அதனால பிரயோஜனம் இல்லைங்கிற சில விஷயங்கள் அவனுக்கு தோன்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காயா, எட்டாத காயாக இருக்கிறார் அல்லது எட்டாத விஷயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில சமயங்களும் இருக்கணும். அப்புறம் பழமானது கையிலே தென்படக்கூடிய பழமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதும் புரியணும். அப்போ ராஜா ரெண்டு விதமான விஷயங்களையும் பிரஜைகளுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா தான் ராஜாவினால எதையும் சரியாக செய்ய முடியும். ஒரு வேடனை கண்ட மான் எப்படி பயந்து ஓடுதோ, அதுபோல ராஜாவை பார்த்து பயப்படக்கூடாது பிரஜைகள். எப்படி சொல்றான்? ஒரு வேடனை பார்த்தோன்னா மான் ஓடி போகுது இல்லையா, தன்னை கொன்னுடுவானோன்னு பயப்படுதே, அந்த மாதிரி ஒரு ராஜாவை பார்த்த உடனே மக்கள் பயப்படக்கூடாது. எப்படி இருக்கணும்? பயமில்லாமல் இருத்தல் அவசியம். அதனால ராஜாவானவன் எப்பொழுதும் காட்சிக்கு எளியவனாக, மக்களை புரிந்து கொண்டவனாக இருந்தால் மக்களுக்கு அவன் மீது ஒரு நம்பிக்கையும் ஈடுபாடும் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அப்போ அந்த இடத்துல பேசுகின்ற பொழுது அழகான ஒரு ஆட்சி முறை அப்படிங்கிறது எங்க வருது? எப்பேற்பட்ட ஆட்சி முறை இருந்தால் நமக்கு நல்லது, எப்படி ஒரு சீரிய ஆட்சி முறை வேண்டும் அப்படின்னு பேசும் பொழுது சொல்றார், பெரியோர்கள் முதல், நம்ம பெரியோர்கள் நமக்கு போட்டிருக்கக்கூடிய தர்மத்தை எவன் ஒருவன் கடைபிடித்து வருகிறானோ அவனுடைய பூமிதான் செழிப்பான பூமியாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அறத்தின் வழி நின்று, எந்த ராஜாவானவன் அறத்தின் வழி நின்று தன்னுடைய ராஜாங்கத்தை நடத்துகின்றானோ அவனுடைய பூமியானது பல்மடங்கு செல்வ செழிப்போடு இருக்கும், அது நன்றாக வளரும். அப்படி இல்லாத ஒரு ராஜாவினுடைய பூமியில என்ன வரும்? சரியான விஷயங்கள் வராது. அதனால அவன் என்ன பண்ணணும்? ஒரு வேந்தன் என்பவன், ஒரு ராஜா என்பவன் சரியான தர்மங்களை பாதுகாத்து, சரியான அறங்களை மேற்கொண்டு அதனுடைய விஷயங்களை சரியாக செய்வது அவசியம் அப்படிங்கிறதான் இங்க அழகாக அவர் பதிவு செய்கிறார்.
அதே போல ஒரு ராஜாதான் ஒரு மக்களுக்கு உயிர் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாதான் மக்களுக்கும் உயிரானது இல்லையா? அந்த ராஜாவை பார்த்தா நான் சொன்ன மாதிரி முதல்லயே மக்களுக்கு ராஜாவை பார்த்தா ஒரு பயம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னவா தோணணும்? தன்னுடைய குடும்பமாக அவனுக்கு தெரிய வேண்டும். ஆகவே வேந்தருக்குரிய கடனாக இதை சொல்லுகிறார். இதையும் ஒரு புறநானூற்று பாட்டுல நம்ம பார்க்கலாம். மோசிக்கீரனார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இத புறநானூற்று பாடல்ல ஒரு பாட்டாக பதிவு செய்கிறார். என்ன சொல்றார்? நெல்லும் உயிரன்றே. பாட்டை பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்ந்தலை உலகம். ஆதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. மக்களுக்கு, அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு நெல்மணிகள் கூட முக்கியம் இல்லை, நீர் கூட முக்கியம் அல்ல. அது அதைவிட முக்கியமான ஒன்று, உயிராக இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா மன்னன்தான் உயிர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள. அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய உயிருக்கு ஒப்பாக மன்னன் இருப்பான் என்பதை உணர வேண்டும். அப்படி இருந்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? குடிமக்களுக்கு அந்த ராஜா மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா ராஜா மேல ஒரு நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அப்படியான ஒரு ராஜா நமக்கு தேவை என்பதை புறநானூற்று பாடல்ல பேசப்படுது. இது அழகான விதுர நீதியிலும் பேசப்படுது. ஒரு ராஜாங்கிறவன் எப்படி இருக்கணும், எப்பேற்பட்ட விஷயங்களை அவன் செய்ய வேண்டும், என்ன திறமையோடு அவன் வர வேண்டும் என்பதை இது சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப இது நமக்கு புரியுது. இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அழகாக நமக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரு விஷயமாக. அது மட்டும் இல்லாமல் எவன் சொன்னாலும் அதனுடைய குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜாங்கம். இப்போ ராஜாங்கத்துல போறோம், போயிட்டு இருக்கும் பொழுது அவன் சொல்றான், விதுரன் சொல்றான், பிதற்றுகின்ற பித்தனாக இருந்தாலும், சரியா, பிதற்றுகின்ற பித்தனாக இருந்தாலும், மழலை பேசுகின்ற சிறுவனாக இருந்தாலும் அவர்கள் இடம் இருக்கின்ற உண்மையை ஏற்க வேண்டும். அவன் பைத்தியக்காரன் ஏதோ வளரிட்டு போறான்னு விடக்கூடாது. அவன்லயும் ஏதோ உண்மை இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அது போல ஒரு குழந்தை தானே சொல்லிச்சுன்னு விடக்கூடாது. குழந்தை சொன்னாலும் அதில் ஒரு நீதி இருக்குங்கிறது புரிஞ்சு. அப்ப குழந்தையே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வேண்டும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அவனால ஒரு ராஜாவாக இருப்பது கடினம். ஒரு மணல் திட்டு இருக்கு, இந்த மணல் திட்டின் மீது மாடு மேய்க்கிற ஒரு பையன் போய் மேல உட்கார்றான். அந்த பக்கமா வேட்டைக்கு வர்றான் ஒரு மன்னன். அந்த மன்னன் வர்றான், அந்த அமைச்சரோடு வருகிறான். வந்த பிறகு ரெண்டு பேரும் பார்க்கறாங்க. விளையாட்டாக அந்த மணல் திட்டின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பையன் மாடு மேய்த்த சிறுவன், மாடு மேய்க்கின்ற சிறுவன் அந்த மணல் திட்டின் மீது ஏறி உட்காருகின்ற பொழுது அவனுடைய பொற்கட்டும் அவன் பேசுகின்ற பேச்சும் எல்லாமே மாறுது. அந்த ராஜாவை நிறுத்தி பேசுறான், நில் ராஜாவே, நீ என்ன போற, எங்க நிக்கிற, என்ன பண்ற அப்படிங்கிற ஒரு முறைகளை பேசுகின்றான் அந்த மாடு மேய்க்கிற பையன். எங்க? அந்த மணல் திட்டு மேல. ராஜா யோசிக்கிறான், என்ன இவன் இங்க உட்காந்து ஏதோ சொல்றானே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மணல் திட்டை விட்டு கீழே இறங்குறான். இறங்குற உடனே சாதாரணமா மாடு மேய்க்கிறவன் போல ராஜா வணக்கம் அப்படிங்கிறான். திருப்பவும் ராஜா யோசிக்கிறான், என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனுக்கு ஒரு சந்தேகம் ராஜாவுக்கு, சரி நீ திரும்பி அந்த மணல் மேல போய் உட்காரு அப்படிங்கிறான். மேல போய் உட்கார்ந்த பிறகு திருப்பியும் பேசுறான் அந்த பையன். அவனுடைய சொல் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு ராஜாங்கத்தில் ராஜரீகத்தோடு இருக்கக்கூடியதாக ஒரு சொல் பேச்செல்லாம் வருது. அப்பதான் ராஜா யோசிக்கிறான், என்னமோ இந்த மணல் திட்டு கீழே இருக்குடா, ஏன்னா இது மேல ஏறி உட்கார்ந்த உடனே இவனுடைய துணியே மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில வந்தா ஒண்ணுமே இல்லாம மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு மேய்க்கிற பையனை வீட்டுக்கெல்லாம் அனுப்பின பிறகு அந்த அமைச்சரிடத்திலே சொல்லி அந்த மணல் திட்டை நோண்டி பார்க்கிறார்கள். பார்த்தால் அதற்கு அடியிலே ஒரு சிம்மாசனம் இருக்கு.
அது ஒரு ராஜ சிம்மாசனம். அதை எடுத்தவன் யார்? அவன் பேர்தான் விக்ரமாதித்யன் என்கின்ற ராஜ். அவன் பக்கத்துல இருந்த மந்திரி யார்? பட்டி என்று சொல்லக்கூடியவன் மந்திரி. அதனால்தான் அதுக்கு பேர் பட்டி விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் சிம்மாசனம்னு சொல்லுவோம். என்ன காரணம்? அது மேல உட்கார்ந்தா ஒரு கம்பீரம். அதை பார்த்தான். பார்த்த உடனே இது என்னடா புதுசா இருக்கு, இது மேல இது எதுக்காக சொல்ற? மாடு மேய்க்கின்ற சிறுவன் சொல்லுகின்ற கருத்திலும் ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அவன் தான் ராஜா. எதை அவன் சொல்றான், இவன் விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கான்னு போகக்கூடாது இல்லையா? அப்ப அவனிடத்திலும் தன்னுடைய பொருளை, அவனிடத்திலும் தன்னுடைய கருத்தை புரிந்து கொள்வான் என்று சொன்னால், அதனாலதான் சொல்றான், பிதற்றுகின்ற பித்தனிடத்திலும் மழலை பேசுகின்ற குழந்தை இடத்திலும் உண்மை இருப்பதாக எவன் புரிந்து கொள்கின்றானோ அவனே சரியான ராஜா. எல்லோருக்கும் அவன் ஒருவன் முக்கியத்துவம் தரக்கூடியவனாக இருத்தல் அவசியம். அதனால்தான் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பொருளை அவங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ராஜா எப்படி இருக்கணும் அழகா சொல்றான். அழகான ஒரு ஒப்புமையோடு சொல்றான். ஒரு விவசாயி நெல்ல அறுக்கிறான்னு வச்சுப்போம். முதிர்ந்து போச்சு, விளைச்சல் வந்தாச்சு, அறுவடை காலம், அறுவடை செய்கின்றான். அறுவடை செய்கின்ற பொழுது நெற்கதிர்கள்ல சில நெல் மணிகள் அந்த நிலத்துல விழும் இல்லையா? விழாம எடுக்க முடியாது, சில சமயங்கள் விழத்தான் செய்யும். ஆக உருப்படியாக அறுவடை செய்ததை கொண்டு போய் அந்த பக்கமா போட்டுட்டு இந்த விழுந்த நெல்லை விட்டுடுவானா சும்மா? அதையும் பொறுக்கி சேகரித்து எடுத்துக்கொள்வானா இல்லையா? அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ண, தன்னுடைய பயன்பாட்டிற்கு, தன்னுடைய உபயோகத்திற்கு அதை எடுத்துக்கொள்ளும். இதை அறுத்ததை கொண்டு போய் அதை காய வச்சு அந்த நெல்லை புடைச்சு எடுத்து அதை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொடுக்க போறான்னு வச்சுப்போம். அப்போ கீழே மண்ணிலே விழுந்தாலும் அந்த நெல்மணிகளை சேகரித்து அவன் உபயோகிக்கின்றானே, அதுபோல் பெரியோர்கள் சொல்லை ஒவ்வொரு சொல்லையும் காத்து பாதுகாத்து அதை உபயோகிக்க வேண்டும் என்று விதுரன் பேசுகிறான். இப்படி பெரியவங்க சொல்லக்கூடிய சொல் அந்த நெல்மணி போலப்பா, அது கீழே விழுந்தாலும் அதை எடுத்து அதை உபயோகிக்க வேண்டும். அப்படி எவனுக்கு தெரிகிறதோ அவனே ஒரு சிறந்த ராஜா. பெரியோர்கள் மூத்தோர் சொல் கேட்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மூத்தவர்களுடைய சொல்லை கேட்பது முக்கியமான விஷயம். மூத்தவர்களுடைய வழியிலே செல்வது சரியான விஷயம். நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் நடத்திருக்கிறார்களோ அதை ஒருவன் சரியாக புரிந்து அதுபோல் செய்வது என்பது முக்கியம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற அந்த மாதிரியாக செய்வதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு ராஜாவானவனுக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லிக்கொண்டே வருகிறான். எப்படி ஒரு பொருளை நம்ம சில சமயங்கள் என்ன பண்றோம், ஒரு கால்நடைகள் அப்படின்னு சொல்றப்ப நாய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது மோப்ப சக்தி உண்டு. அது மோப்பம் பிடித்து அது ஒரு பொருள் எங்க இருக்குங்கிறது தேடி கண்டுபிடிக்கும் இல்லையா? அதே போல பசுமாடு அதனுடைய வகையிலே அது தன்னுடைய உணர்வுகளை பார்த்துக்கொள்ளும். அதுபோல ஒரு ராஜாவானவன் என்ன செய்யணுமா, தன்னுடைய ராஜாங்கத்திலே ஒற்றர்கள் மூலமாக தன்னுடைய நீதி, தன்னுடைய நிலை, தன்னுடைய நிறை குறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒற்றாடல் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக ஒரு ராஜாங்கத்தில் இருந்திருக்கு. ஒற்றர்கள் மூலமாக தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறை குறையை ஒரு ராஜா தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்திலே அந்த ராஜா என்ன பண்ணுவோம், தன்னுடைய விஷயங்கள் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல், நிறைவுரைகள் தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து விடுவான். ஆகவே தன்னுடைய நிறைவுரைகள் தெரிய வேண்டும். அது முக்கியமான விஷயம். பசு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மழை அப்படிங்கிறது முக்கியம். அரசன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மந்திரி முக்கியம். பெண்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கணவன் முக்கியம் இல்லையா? அந்தணர்கள் என்று சொன்னால் வேதம் முக்கியம். அதுபோலே
ராஜாவுக்கு பிரஜைகள் முக்கியம். எப்படி ஈக்குவேட் பண்றாரு பாருங்க ஒரு விதுரன். என்ன மாதிரியான ஈக்குவேஷன் கொடுக்கிறார்? ஒரு அரசனுக்கு மந்திரி எப்படி முக்கியம், ஒரு பெண்களுக்கு கணவன் எப்படி முக்கியமோ, ஒரு அந்தனுக்கு எப்படி வேதம் முக்கியமோ, அதுபோல் ராஜாவுக்கு பிரஜையும் பிரஜைக்கு ராஜாவும் முக்கியம். மாற்றம் இல்லை, மேண்டேட்டரின் ரெண்டு பேருக்கும் பிரிக்க முடியாது. இணை விரிப்பு இல்லை. அங்க ஒரு பிரிவுங்கிறது வராது. அப்படியே தான் வரணும். அப்படி இருந்தா தான் அது சரியாக வரும் இல்லையா? அடுத்தது அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். தர்மம், சத்தியம், கல்வி, இது எல்லாமே ஒருவனுக்கு எப்படி வருமா? செயல்முறை பழக்கத்தால் வருகிறது. சரியா? அப்ப பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். ஒரு பழக்கத்தினாலே ஒருவனுக்கு என்ன வருது? தானாக வரக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் வரும். சில விஷயங்கள் பிறவி குணமாக வந்து இல்லையா? சில விஷயங்கள் பிறவி குணமாக வந்து விடுகிறது, சிலது தானாகவே வந்து அமைகிறது. அப்போ ஒரு அழகான விஷயத்தை ஔவையாரும் கூட சொல்லுவார். நீர் அளவே ஆகும் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். கடைசியாக அழகாக சொன்னான் ஔவையார், குலத்தளவே ஆகும் குணம். ஒருவனுடைய குணம் என்பது அவனுடைய குலம். குலம்னா என்ன பழக்க வழக்கம்னே வச்சுக்கலாம். குலம்ங்கிறது ஒரு வழி. அப்ப எந்த பழக்கத்துல நீ வந்திருக்கியோ அது போன்றுதான் உன்னுடைய குணம் அமையும். அதைத்தான் அவர் சொல்றார். அப்ப ஒரு நீர் ஆம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு மலரானது அந்த நீரினுடைய அளவை பொறுத்து அதனுடைய ஒரு அதனுடைய அளவான வளர்ச்சி இருக்குமே, அது போலத்தான் நம்முடைய குலத்தை பொறுத்து நம்முடைய குணமானது வரும் அப்படிங்கிறதை சொல்லக்கூடியதாக இங்கேயும் பாத்தீங்கன்னா அது போலவே பழக்க வழக்கத்தை வைத்தும் நமக்கு வரும் என்பதை அழகாக குறிப்பா விதுரன் சொன்ன. ஆகவே விதுரன் ஒரு ராஜாங்கத்திற்கு ராஜாங்கிறவன் எப்படி இருக்கணும், அவன் போடுகின்ற வரியானது எப்படி இருக்கணும், அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், அவனுக்கும் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு, தன்னுடைய மூத்த சகோதரனுக்கு குறிப்பாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இதெல்லாம் ராஜநீதின்னு நான் சொன்னது போல இந்த ராஜநீதிகளை பற்றி பேசக்கூடிய இடங்கள் இவைகள் எல்லாமே. இந்த ராஜநீதியை பற்றி சொல்லிட்டு வரார். தொடர்ந்து இன்னும் சில இடங்களிலே இன்னும் அழகான சில ஒப்புமைகளும் உதாரணங்களையும் கொடுத்து அந்த திருதராஷ்டிரனுக்கு புரிகிற மாதிரி எல்லாம் சொல்றார். ஆனால் திருதராஷ்டிரன் என்னதான் கேட்டாலும் அவனுடைய மனமானது திரும்பவும் தன்னுடைய பிள்ளைக்குத்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அதை கேட்டுட்டு இருக்கான். என்னன்னா எப்பவுமே ஒரு முடிவு பண்ணி கேட்கறவனுக்கும் கேட்டு திருந்தனும் சொல்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா திருதராஷ்டிரன் கேட்கிறேன்னு சொன்னதுக்கே பெரிய விஷயமாக விதுரன் பாராட்டி இத்தனை நீதிகளையும் அவனுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறான். ஆகவே திருதராஷ்டிரன் கேட்டானோ இல்லையோ, நாம் எல்லாம் விதுர நீதியை கேட்டு தர்மம்னா என்ன, அநீதினா என்ன, ராஜரீகம்னா என்ன, ராஜநீதினா என்ன அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இங்கே விதுரன் தந்திருப்பது அப்படிங்கிறது விதுர நீதியை பார்க்கின்ற நமக்கு புரிகிறது. இன்னும் விதுர நீதியினுடைய சில விஷயங்களை, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.